So, my dear students, in this session we are going to discussing about solving NEET 2025 remaining problems. I am Kalishwaran, handling NEET JE classes through online mode. Okay, shall we go to the class now? Okay, my dear students, the first question is given as the molar conductivity of mole per liter. It represents the concentration. It represents the concentration. The molar conductivity value is given here because molar conductivity is represented by the unit Siemens per centimeter square, right, my dear students? Mole per liter represents the concentration. The extent of degree of dissociation, that is alpha value, is asked. Okay, basic understanding regarding the problem, and also given as Goldras law statement is little bit of idea has been given. So we know the formula for this question is not degree of dissociation is given as molar conductivity divided by lambda naught m value. This is called as limiting molar conductivity. Limiting molar conductivity. Okay. Limiting molar conductivity. Okay. So finding the limiting molar conductivity, we must know lambda naught m, which is given as lambda naught m plus lambda naught m minus. Okay, this is for weak monobasic acid. Weak monobasic acid. Okay, my dear students, you have to sum the both value 346.6 plus 50.4. What is the overall value? We may get it. Yes, 400. 400. Okay, 400. Okay, keep this value, and finding this value is given as alpha is equal to, what about lambda m value? What about lambda m value is given as 90. Okay, 90 divided by lambda m value is given as, okay, 90. Okay, okay. So substituting this value 90 divided by 400, what will be the value? We may get 0.225. Okay, this is the degree of dissociation. So இந்த ப்ராப்ளத்தில் அவங்க பேசிக் ஐடியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் கிவன் பை மோலார் கண்டக்டிவிட்டி அப்பான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டிக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தரணும்? கோல்ட்ராஸ் லா யூஸ் பண்ணணும். கோல்ட்ராஸ் லா யூஸ் பண்ணி லாம்டா நாட் எம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we may get the answer. So the option will be 3. Option is 3. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் போகலாமா? அடுத்த ப்ராப்ளத்தை பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன். தெர் ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன். எ ஹைப்போதெட்டிக்கல் diatomic molecule with bond order is 0 quite stable அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is taken. Statement 1 is taken, which is a hypothetical bond order. Bond orderனா நம்மளுக்கு தெரியும், ஹைட்ரஜன் அப்படின்னா it may have bond order 1ன்னு தெரியும், சரியா? அதேமாரி ஆக்சிஜன் we may have bond order வந்து என்னது? 2. number of bonds involved around the atoms. நைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா bond order என்னதுப்பா இருக்கு? bond order 3. இப்போ இந்த bond ஆர்டரை வச்சு இது வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக பாண்ட் ஆர்டர் 0 அப்படின்னு சொன்னால் என்ன எடுத்துக்கிடுவோம்? பாண்ட் ஆர்டர் ஒரு மாலிகுலுக்கு வந்து 0னா அந்த மாலிகுல் நாட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்சிஆர்டி புக்கில் ஹீலியம் ட்வைஸ், இதுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் வந்து 0ன்னு இருக்கும். இது வந்து நாட் எக்ஸிஸ்ட். என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க, கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில், சரியா? அப்போ எது சார் ஸ்டேபிள் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் வந்து பாசிட்டிவாக இருந்தால் விச் இஸ் ஃபவுண்ட் டு பி ஸ்டேபிள். ஓகே, பாண்ட் ஆர்டர் வந்து பாசிட்டிவாக இருந்தால் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி ஸ்டேபிள்.
சப்போஸ் தி பாண்ட் ஆர்டர் நெகட்டிவாகவோ அல்லது ஜீரோவாக இருந்தால் இட் இஸ் அன்ஸ்டேபிள் நாட் எக்ஸிஸ்ட்னு எடுத்துக்கணும். சரியா? நாட் எக்ஸிஸ்ட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. அடுத்தது பாருங்க, பாண்ட் ஆர்டர் இன்க்ரீசஸ், பாண்ட் லென்த் வந்து டிக்ரீசஸ். ஓகே. பாண்ட் ஆர்டர் இன்க்ரீசஸ், பாண்ட் லென்த் இன்க்ரீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுவும் என்சிஆர்டி புக்கில் வால்யூம் 1 11th ஸ்டாண்டர்ட். ஓகே. இதில் பார்த்தோம்னா பேஜ் நம்பர் பார்த்தோம்னா 129 இருக்குப்பா. 129 என்ன கொடுத்துருக்காங்க? பாண்ட் ஆர்டர் இன்க்ரீசஸ், பாண்ட் லென்த் வந்து டிக்ரீசஸ். ஓகே. ஸோ பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். ஓகே. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 என்னது? தவறு. ஸ்டேட்மெண்ட் 2 என்னது? தவறு. அப்போ நான் எந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்? ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 வில் பி தி கரெக்ட் ஆன்சர். இது புரிஞ்சா? ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாமா? அவுட் ஆஃப் தி ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸஸ் விச் ஹேவ் மினிமம் கண்டக்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்கப்பா. மினிமம் கண்டக்டன்ஸ். சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸஸ் கொடுத்து இதில் கண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்? ஸோ நம்ம இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் தனியாக, அயான்ஸ் தனியாக பிரிக்கணும். இப்போ இந்த 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 காம்ப்ளெக்ஸஸ் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸஸை வந்து நான் புரோக்கன் பண்ணுறேன், உடைக்கிறேன். இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறனால இதில் எந்த அயானும் நான் எழுத முடியாது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸஸை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இதில் வேறு எந்த அயானும் வெளியில் வராது. ஓகே. ஏன்னா எல்லா அயானும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி இதில் பாருங்கள், இதுவும் எல்லா அயானும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. NH3 Cl2. ஓகே. ஆனால் இதில் பாருங்கள், Cl3 வெளியில் இருக்குது. அப்போ இதை எப்படி புரோக்கன் பண்ணலாம், உடைக்கலாம்? 3 Cl3 வெளியில் இருக்குது. அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன்? 3Cl மைனஸ் 3Cl மைனஸ் எழுதிட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை மட்டும் எப்படி எழுதுகிறேன் சார்? CO NH3 6. ஓகே. இது வந்து 3+. இது வந்து என்னது? 3+. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்கிறதா நினச்சிக்கிறோம். அப்போ 3+1 வந்து 4 ions available for conductance. 4 ions available for conductivity. ஓகே. இது புரியுதா? அடுத்தது பார்க்கலாமா? இதில் பாருங்கள், இதையும் உடைக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது? ஒரு அயான் இருக்குது. அப்போ நம்ம இதை பிரித்து எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் அயான்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் பாசிபிள் டு செப்பரேட். ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை செப்பரேட் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் டு பி செப்பரேட்டட். போத் நாட் டு பி செப்பரேட்டட், நாட் டு பி புரோக்கன் அல்லது நாட் டு பி செப்பரேட்டட். ஓகே. கோஆர்டினேட் பாண்டில் பைண்ட் ஆகிருக்கும். அப்போ இதை பாருங்கள், நான் எப்படி எழுதுகிறேன்? இந்த காம்ப்ளெக்ஸஸ் நான் எப்படி எழுதுகிறேன்? Cl மைனஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இதை வந்து CO NH3 5 Cl. இப்போ இங்கே மைனஸ் சார்ஜ், ஒரு மைனஸ் சார்ஜ் இல்லைன்னா இது என்னது? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னு எழுதணும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அயானு, இங்கே ஒரு அயான். அப்போ இங்கே எத்தனை? 2 ions available for conductance. ஓகே. available for conductance, conductivity. இங்கே பார்த்தோம்னா 4 ions available, இங்கே வந்து 2 ions available. which way may have maximum conductance வந்து இதுதான். maximum conductanceனால் இது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இது. சரியா? ஆப்ஷன் 3 வந்து மேக்ஸிமம். நான் இப்போ எழுதுகிறது மேக்ஸிமம் கண்டக்டன்ஸ். மேக்ஸிமம் கண்டக்டன்ஸ்னு பார்த்தோம்னா 3. அதுக்கடுத்து எதுப்பா? செகண்டு. 4th ஆப்ஷன் வந்து இதுவும். ஏன்னா பிகாஸ் இட் பொசஸஸ் 4 ions, இட் பொசஸஸ் 2 ions. போத் ஷோ கண்டக்டன்ஸ். பட் 1 and 2 it does not furnishes any ion for conductance.
it does not furnishes any ion for conductance. ஸோ இந்த இதுக்கு வந்து ஆனால் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மினிமம் கண்டக்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மினிமம் கண்டக்டன்ஸ்னால் இந்த கொஸ்டினில் அஸ்பர் என்டிஏ ஸ்டேட்மெண்ட் படி ஆப்ஷன் 1 அல்லது 2 எழுதினாலும் ரைட்டு தான். சரியா? இது புரிஞ்சா? இது 1 and 2 எதுக்கு? மினிமம் கண்டக்டன்ஸ். ஓகே. இது வந்து என்னது? 3ம் 4ம் மேக்ஸிமம் கண்டக்டன்ஸ். மேக்ஸிமமில் யார் ஃபஸ்ட்டு? 3 தான் ஃபஸ்ட்டு. இந்த இது புரிஞ்சா? ஓகே. அடுத்தது போகலாமா? ஸோ ஆப்ஷன் 1 and 2 எழுதினாலும் நம்மளுக்கு கரெக்ட் தான். அடுத்த கணக்கு போகிறேன்ப்பா. ஸோ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னது? மேட்சிங் தி லிஸ்ட் வித் எக்ஸி ஜெனான் ஆக்சிஜன் ஜெனான் டைஃப்ளோரைட் ஜெனான் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். எக்ஸிஓ3 வந்து எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். 3 சிக்மா பாண்ட் இல்லையா? 3 சிக்மா பாண்டு, மற்றது வந்து 3 பை பாண்ட். எனக்கு தேவைப்படி 3 சிக்மா பாண்ட் ஒரு லோன் பேர் இருந்தால் அது என்னது? 4னா sp3னா அஸ் யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம்? டெட்ராஹைட்ரல் தான் சொல்லுவோம். ஆனால் presence of lone pair of electron making repulsion and put into pyramidal shape. So 109.55 டிகிரி டெட்ராஹைட்ரல்லேருந்து 103 ஆங்கிளுக்கு கொண்டு வந்துடுது. எது? இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எதுலேருந்து சொல்கிறோம்? VSEPR தியரியிலேருந்து சொல்கிறோம். VSEPR தியரி படி சொல்கிறோம். ஓகேயா? ஸோ டெட்ராஹைட்ரல்லேருந்து இது என்னவா மாறிடுது? பிரமிடலாக மாறிடுது. ஓகேயா? அடுத்தது XeF2. ஸோ நம்மளுக்கு பார்த்தோம்னா டெட்ராஹைட்ரல்னால் இப்படி தான் இருக்கும். எப்படி? சரியா? இதே பாருங்கள், இதை பாருங்கள். XeF2 it may have 2 sigma bond 3 lone pair. Yes, 1 2 3 lone pair 2 sigma bond. அப்போ இந்த சிக்மா பாண்ட் இதை பார்த்தோம்னாலே இது என்னது? லீனியர் sp3d அப்படின்னு பார்த்தோம்னா இது என்ன ஷேப் வருது? லீனியர் ஷேப். ஓகேயா? அடுத்தது பாருங்கள். XeOF4 இதை பார்த்தோம்னா என்ன ஷேப் வருது? ஸ்கொயர் பிரமிடல் வருதான்னு பாருங்கள். ஸ்கொயர் வருதா? 5 சிக்மா பாண்ட் 1 லோன் பேர். இது ஆக்டாஹைட்ரல்லேருந்து இந்த லோன் பேர் இருக்கிறனால இது என்னவா மாறிடுது? ஸ்கொயர் பிரமிடலாக மாறிடுது. நம்ம எதிர்பார்க்குறது ஐடியல் ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்டாஹைட்ரல் எதிர்பார்க்குறோம். ஆனால் 6னா ஆக்டாஹைட்ரல் எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த லோன் பேர் வந்து இட் இஸ் நாட் ஸ்டேஷனரி. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் புரிஞ்சுக்கணும். லோன் பேர் எலக்ட்ரான் வந்து நாட் ஸ்டேஷனரி. புரியுதா? ஒரு இடத்துல இருக்காது. அப்போ என்ன ஆயிரும்? ஆக்டாஹைட்ரல் ஸ்ட்ரக்சரை என்னவா மாற்றி விட்ருவோம்? ஸ்கொயர் பிரமிடலாக மாற்றி விட்ருவோம். ஓகேங்களா? அடுத்தது XeF6 பார்த்தோம்னா 7 sp3d3 வருது. ஸோ எக்ஸ்பெக்டட் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்? எக்ஸ்பெக்டட் ஆக்டாஹைட்ரல் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் we may have distorted octahedral. ஓகே, இது புரியுதா? ஸோ ஆப்ஷன் in this case option is found to be A. ஆப்ஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி 1. ஆப்ஷன் 1 வந்து கரெக்டு. 1 என்ன கொடுத்துருக்காங்க? A வந்து 2 பிரமிடல். ஓகே. B வந்து 1. B வந்து XeF2 என்னது? லீனியர். ஓகே. C வந்து 4. C வந்து என்னது? ஸ்கொயர் பிரமிடல். XeF6 என்னது? டிஸ்டார்டட் ஆக்டாஹைட்ரல். ரைட்டா? ஓகே. distorted octahedral. Okay. Finally, we goes to the last sum. Okay. Carbon, it goes to react with the hydrogen, giving del H value. Which of the following reaction represents accurate representation of the above reaction? So, இதில் நல்லா நான் வச்சுக்கணும். del H value கொடுத்துருக்கான். del H வேல்யூ எப்படி கொடுத்துருக்கேன்? நெகட்டிவ் சைனில் கொடுத்துருக்கான்ப்பா.
del H வேல்யூ நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்னா ஹீட் எனர்ஜி லிபரேட்டட். heat energy liberated. சரியா? heat energy liberated. இது மட்டும் தெரிஞ்சா போதாது, நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். heat energy liberated. இன்னொன்று நல்லா நான் வச்சுக்கோங்க, எக்ஸோதெர்மிக்னா ரியாக்டன்ட், இதுதான் முக்கியமான பாயிண்ட். ரியாக்டன்ட் ஹாவ் ஹையர் எனர்ஜி, ஹை எனர்ஜி. Product has low energy. Product has low energy. இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த பாயிண்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு முக்கியம். ரியாக்டன்ட் ஹாவ் ஹையர் எனர்ஜி, ப்ராடக்ட் ஹாவ் லோயர் எனர்ஜி. சரியா? ஸோ இந்த டயக்ராமில் நல்லா கவனிங்க. எனர்ஜியில் வந்து இது வந்து ரியாக்டன்ட், சரியா? பொதுவாக இது வந்து ரியாக்டன்ட், இது வந்து ப்ராடக்ட். ரியாக்டன்ட் பாருங்கள், இங்கே வந்து ஹையர் எனர்ஜியாக இருக்குது, ப்ராடக்ட் லோயர் எனர்ஜியாக இருக்குது. வேறு எங்கே அதிகமாக இருக்குது? இந்த இதில். மற்ற எல்லாமே கம்மியாக இருக்குது. சரியா? அப்போ நான் சூஸ் பண்ணோம்னா 1, 3க்குள்ளே இருக்கணும் ஆன்சர். ஓகே, அதுக்கடுத்து வேறு என்ன கேட்டிருக்காங்க? ஓகேயா? எக்ஸோதெர்மிக். ஓகே, ஸோ இதில் நீங்கள் எனர்ஜி வேல்யூவை எடுக்கணும்ப்பா. எனர்ஜி வேல்யூவை எடுக்கணும். எனர்ஜி வேல்யூன்னா இந்த ஆப்ஷனை பாருங்களேன். 1, 3ல் இதில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ தான் எடுக்கணுமே தவிர, அதாவது இங்கே பாருங்கள், இதுக்கும் வித்தியாசப்படுது பாருங்கள். நல்லா கவனிங்க. ஆப்ஷன் 1 இதுக்கும் இடைப்பட்ட வேல்யூ. ஓகே, இந்த பீக் வேல்யூ ஷுட் நாட் பி டேக்கன். இந்த பீக் வேல்யூ வந்து என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. இந்த வேல்யூ தான் எடுக்கணும். அதாவது எனர்ஜி கேப் வேல்யூவை தான் எடுக்கணும். எனர்ஜி கேப் வேல்யூவை தான் எடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்? இந்த வேல்யூவை தான் நாம் எடுக்கணுமே தவிர பீக் வேல்யூவை எடுக்கக்கூடாது. ஸோ 1ம் 3யும் குடித்தேன். இந்த பீக் வேல்யூவை என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. எக்ஸோதெர்மிக்கு. ஓகே, ஸோ எக்ஸோதெர்மிக் மீன்ஸ் ஹீட் எனர்ஜி லிபரேட்டட். ரியாக்டன்ட் ஹாவ் ஹையர் எனர்ஜி தென் ப்ராடக்ட். ஸோ ரியாக்டன்ட் பார்த்தோம்னா 1லையும் 3லையும் அதிகமான எனர்ஜி இருக்குது. ஆனால் எதை சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா 3ல் ஒரு தவறு இருக்குது. இதில் என்ன எடுத்திருக்காங்க? பீக்கோட ஹைட்டு எடுத்திருக்காங்க. பீக்கோட ஹைட்டு எடுக்கக்கூடாது. ஸோ டெல்இ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதுதான் டிஃபரன்ஸ் இன் பிட்வீன் 2 ஸ்டேட். இதைத்தான் எடுக்கணுமே தவிர பீக் வேல்யூவை எடுக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சா? நான் நடத்துறது புரிஞ்சா? ஸோ லிசன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் காளீஸ்வரன். என்னுடைய கிளாஸஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? கிளாஸஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் கிளாஸ் we will meet you.